ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியிலே ஒரு படிக்கல்லாக வருகிற 1/3/2020 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலையிலே நாம் ஹயக்ரீவ ஹோமம் நடத்த இருக்கிறோம். அதாவது படிக்கிற பிள்ளைகள், தேர்வர்கள், மாணவ மாணாக்கியர்கள், சிபிஎஸ்இ மாணவ மாணாக்கியர்கள் மற்றும் மெட்ரிகுலேஷனை சேர்ந்த அந்த மாணவ மாணாக்கியர்கள் அனைவருமே சிபிஎஸ்சிக்கு மார்ச் 27 இந்த பிப்ரவரி 27 துவங்கி மார்ச் 2, மார்ச் 7, மார்ச் 17, மார்ச் 21 இப்படியாக தேர்வு நடக்க இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அதே போல் மெட்ரிகுலேஷன் தேர்வர்கள், அந்த மாணவ மாணவிகள் கூட +2 தேர்வுக்கு அதாவது ஏப்ரல் 10 துவங்கி அந்த தேர்வுகள் நடக்கவிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே அந்த பிள்ளைகள் எல்லோரும் இந்த தேர்விற்காக காத்திருக்கிறார்கள், பயத்தோடு காத்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு, மாணவ மாணாக்கியர்களுக்கு பயம் இருக்கிறதோ இல்லையோ, அவர்களை பெற்ற பெற்றோர்களுக்கு பயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய எதிர்காலத்திலே இவர்களுக்கு மிக மிக அக்கறை இருக்கிறது, அவர்களுடைய படிப்பிலே அக்கறை இருக்கிறது, நல்ல மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது. ஆகவே அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல மதிப்பெண்ணை பெற்று விரும்பிய துறைகளிலே அவர்கள் நல்ல விதமாக படிக்க, நல்ல அறிவோடு, நல்ல பேரோடும் புகழோடும் பொருளாதாரத்தோடும் வளர்வதற்காக இந்த இந்த நிகழ்வு தான் ஒரு படிக்கல்லாக, ஒரு அந்த அந்த கட்டடம் கட்டுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி கடைக்காலாக இருக்கவிருக்கிறது. ஆகவே அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தேர்வு பயத்தை ஏற்படுத்துகிறது பெற்றோர்களுக்கு. அந்த பயம் நீங்குவதற்காகவும் பிள்ளைகள் ஞாபக சக்தியோடு தைரியமாக இந்த தேர்வை எதிர்கொண்டு நல்ல விதமாக தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல கல்லூரிகளிலே விரும்பிய மிகப்பெரிய புகழ்பெற்ற நல்ல, அதாவது ஒழுக்கமுள்ள கல்லூரிகளில் படித்து நல்ல கல்விமான்களாக வருவதற்காகவும் மேதாவிகளாக வருவதற்காகவும் சமூகத்திலே நல்ல அந்தஸ்துள்ள ஒரு அதிகாரிகளாகவும் நல்ல மருத்துவர்களாகவும் நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் வருவதற்காக இவர்களை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நல்ல நேரம் இதுதான். ஆகவே அனைவருமே இதிலே கொஞ்சம் சிரத்தை எடுப்பதிலும் இதிலே கொஞ்சம் பயம் ஏற்படுவதும் ஒரு சாதாரணமான நிகழ்வு தான், நியாயமான ஒரு நிகழ்வு தான். ஆகினாலே நாம் அனைவருமே இந்த பிள்ளைகளுக்காக கடவுள் துணை புரிய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அனைவரும் இந்த யாகத்தை, ஒரு நல்ல ஹயக்ரீவ ஹோமம் என்கின்ற ஹோமத்தை நாம் நிகழ்த்தவிருக்கிறோம். வருகிற 1/3/2020 1/3/2020 ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஹயக்ரீவ ஹோமம் நடத்த இருக்கிறோம். நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பாவுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே மேலே இருக்கிற அதே விலாசத்தில் இருக்கிற நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே, புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த கோபுரத்திலே இதை நடத்தவிருக்கிறோம். யாருக்கெல்லாம் தேவையோ இதில் கண்டிப்பாக கலந்து கொண்டு நீங்கள் குருவரலையும் திருவரலையும் பரிபூர்ணமாக பெற்று ஹயக்ரீவருடைய அந்த அருட்கடாட்சத்தையும் பெற்று உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்ணை பெறுவதற்காக அனைவரும் கூடி கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். அந்த யாகத்தை செய்ய இருக்கிறோம். அதிலே கலந்து கொள்ள ரூபாய் 500 கட்டணத்தை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அதில் அவங்களுக்கு தரக்கூடிய அந்த எழுதுகோள்களை வாங்கி கொண்டு அந்த எழுதுகோள்களினால் நீங்கள் அந்த தேர்வை எழுதினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயம். இதுபோல் நாம் தொடர்ச்சியாக
நம்முடைய இந்த கோபுரம் ஆரம்பித்து 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த யாகத்தை நாம் செய்து கொண்டே வருகிறோம். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்ணை பெற்று இப்பொழுது மருத்துவர்களாக படித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள், அதாவது அந்த பெற்றோர்களெல்லாம் வந்து நம்மை வாழ்த்தி நம்மை மகிழ்வித்து மகிழ்ச்சியாக நம்மிடத்தில் அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிற ஒரு நல்ல நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மருத்துவர்களாக இனி வரும் காலங்களில் வெளிவர இருக்கிறார்கள். அதுபோல் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இது மாதிரி நல்ல நல்ல படிப்புகளெல்லாம் படித்து கொண்டு இருக்கிறார்கள். இனி வரும் காலங்களிலே மிகப்பெரிய அதிகாரிகளாக அவர்கள் வருவார்கள் என்பது நிச்சயம். அதுபோல் நீங்களும் கூட உங்களுடைய பிள்ளைகளை, மாணாக்கிகளை இதில் கலந்து கொள்ள வைத்து நல்ல விதமாக தேர்வு எழுத நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெளி ஊர்களிலே மிகப்பெரிய தொலைவில் இருப்பவர்களெல்லாம், வர முடியாதவர்களெல்லாம் என்ன செய்வது என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டோமானால், நீங்களும் கூட உங்களுடைய விலாசத்தை கொடுத்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் மற்றும் நட்சத்திரம் இவர்களை கொடுத்து அந்த சங்கல்பத்தை செய்து கொண்டு இந்த பிரசாதத்தை, அதாவது நாம் பார்சலிலே அனுப்புகிறோம், தபாலிலே அனுப்பி வைத்து அதன் மூலமாக அந்த ஊதி பிரசாதம் மற்றும் ஹயகிரீவ பிரசாதம் இவர்கள் அனைத்துமே அனுப்பி வைத்து நீங்கள் அதை உபயோகித்தீர்களானால் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம். ஒருவேளை அதுவும் முடியவில்லை, நேரிலே கலந்து கொள்ள முடியவில்லை, வெளியூரில் இருக்கிறவர்கள் இதை மறந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை. இந்த ஹயகிரீவ மந்திரமான ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ விஜானம் ஹயகிரீவம் உபாஸ்மகே. மறுபடியும் சொல்லுகிறேன். ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகே என்கின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு இந்த பிள்ளைகளை சொல்ல வைத்து, காலையிலே சொல்ல வைத்து, அதன் பிறகு படிக்க வைத்து, அதன் பிறகு எழுதி வைத்து தேர்விற்கு நீங்கள் அனுப்பினீர்களானால் கண்டிப்பாக இந்த தேர்விலே அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். நாமும் கூட அதைத்தான் சொல்லித்தருகிறோம். ஆகவே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருகிற இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொண்ட அனைவரும் வெற்றி பெற்று கொண்டு வருகிறார்கள். நீங்களும் கூட இதில் கலந்து கொண்டு குருவருளையும் திருவருளையும் பரிபூர்ணமாக பெற்று நல்ல மதிப்பெண்ணை பெற்று உங்கள் பிள்ளைகளோடு நல்ல வாழ்வை பெற்று மிகப்பெரிய செல்வந்தர்களாக, புகழ்பெற்ற மருத்துவர்களாக, புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களாக உங்களுடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்து மகிழ்ச்சியாக இருக்க பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.